உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு தூண்டுதல் கிடைச்சா மூளையில் இருக்கிற செக்ஸ் சென்டருக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும். ரெண்டும் சேர்ந்தால் தான். ஆகையினால தூண்டுதல் இறங்கி வந்து அடிமுதுகில் இருக்கிற செக்ஸ் சென்டருக்கு தூண்டுதல் கிடைக்கும். இதுக்கும் தூண்டுதல் கிடைச்ச பிறகு தான் உடம்பில் இருக்கிற 5-6 லிட்டரில் இருக்கு இல்லையா, 5.5 லிட்டர்ஸ் ரத்தம், அதில் ஒரு பங்கு டைவெர்ட் ஆகி அடிவயருக்கு வரும். அடிவயரில் ஆணில் ஆணுறுப்பு இருக்கிறதுனால ரத்தம் அங்கே போன உடனே தான் விருப்பத்தனை வருது. பெண்ணுக்கு என்ன ஆகுது? லூப்ரிகேஷன் ஆகுது. ஏற்கனவே சொல்லியிருப்பான் என்னோடய வீடியோவில். அது சகஜம். இது பேர் தான் பெல்விக் வேசோ கண்டிஷன் சொல்லுவோம். அதிகமாக ரத்தம் அடிவயர்லையும் ஜன உறுப்புலையும் சேருது. சாதாரணமாக என்ன ஆகும்னா செக்ஸில் ஈடுபடுவாங்க. அப்போ என்ன ஆகுது? ரத்தம் அங்கே திரும்பி உடம்புக்கு போயிடுது மற்ற இடத்துக்கு. அப்போ இந்த மெக்கானிக் ப்ரெஷர் கம்மியாகுது. இல்லை சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்க 5 பக்கத்து இல்லாமல் இருக்கலாம். அவங்க சுயன்மம் பண்ணிடுவாங்க. சுயன்மம் பண்ணப்போ கூட என்ன ஆகுது? விந்து வெளியே வந்த பிறகு அந்த ரத்தம் அதிகமாக இருக்கிற ரத்தம் வந்து திருப்பி உடம்புக்குள்ளே போயிடுது. அப்போ மெக்கானிக்கல் ப்ரெஷர் கம்மியாகும். புரிஞ்சுதா? ஆனால் அந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கொடுக்கல. அது உணர்ச்சி வசப்பட்டு உச்சக்கட்டத்துக்கு போன பிறகு ரிலீஸ் கிடைக்கலன்னா ரொம்ப நீண்ட நேரம் அந்த ரத்தம் அங்கே தங்கியிருக்கு அடிவயரில் ஜனவறுப்பில். அப்போ அது கொடுக்குற மெக்கானிக்கல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதனால் வலி வரும்.